ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோடு 144 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து எபிசோடு 152 வரைக்கும் ஜெயா ஆர்க்க பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம், பெரிய ஷிப் இவங்க மேல விழுகிறதா இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல காட் லாக் த கிங் ஆஃப் சால்வேஜஸ் மாசிராங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அந்த ஷிப் கோயிங் மேரி மேல எல்லாம் விழுந்திருக்காது, கடல்ல விழுந்ததுக்கு அலை கட்டுக்கடங்காம போகும். அதுலயே ஷிப் பயங்கரமா ஆடும். ஜோரோ எல்லாரும் ஷிப்பை டைட்டா பிடிச்சிக்காங்கன்பா. நாமி என்னடா கப்பல் மேல இருந்து விழுகுதுன்பா. உசப் கண்டிப்பா அது கனவா இருக்கணும்பா. சாப்பரும் ஆமான்பா. ரெண்டு பேரும் தலையில முட்டிப்பாங்க. அந்த வழி உணர முடியாததுனால ரியாலிட்டி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிற மாதிரி. சாஞ்சி இன்னும் மேல இருந்து நிறைய விழுந்துட்டு தான் இருக்குன்பா. நாமி நம்ம ஷிப்பை திருப்ப ரட்டர திருப்புன்பா. ஜோரோ இந்த அலையில கண்டிப்பா அது வேலை செய்யாதுன்பா. சாஞ்சி லூஃபியை கூப்பிட்டு ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுவான். லூஃபி உசாப்புன்ட்டு பாக்குறப்ப உசாப்பு இருந்துட்டு, நான் நல்லா அமைதியா என் கண்ணை மூடி கோர போறேன். நான் கண்ணை முழிக்கும் போது நல்ல அழகான காலை வேலை இருக்கணும்பா. பார்த்தா மேல இருந்து எலும்பு கூடு விழுந்திருக்கும். ஐயோன்ட்டு கத்துவான். அதை நாமி பக்கம் தள்ளி விடுவான். நாமி அதை ஏன்டா எங்கிட்ட வீசுறேன்பா. இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். லூஃபி எப்படா ஷிப் மேல இருந்து விழுகுன்பா. ஜோரோ ஏதாவது பைத்தியக்கார கேப்டன் நாளையா இருக்குன்பா. உசாப் கிராண்ட் லைன் கொஞ்சம் கிரேசியான இடம் தான் தெரியும், அதுக்குன்னு இப்படியுமா. முதல்ல கப்பல்களுக்கான சவத்தை பார்த்தோம், இப்ப என்னடானா ஷிப்பு மேல இருந்து விழுகுதேன்பா. நாமி ஒரு மாதிரி முழுக்கி அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க எல்லாரும். நாமி லாக் போஸ் உடஞ்சிருக்கும் போல இருக்கு, அது மேல காட்டுதுன்பா. ராபின் அதெல்லாம் இல்ல, எப்பவும் லாக் போஸோட மேக்னெட்டிக் பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அது மேல காட்டுதுன்னா கண்டிப்பா ஸ்கை ஐலாண்ட பாயிண்ட் பண்ணுமா இருக்கும்பா. எல்லாரும் ஸ்கை ஐலாண்டான்ட்டு ஷாக் ஆவாங்க. லூஃபி எக்ஸைட்டா இருப்பான். உசாப் அங்கெல்லாம் போன வெறும் எலும்புகள் தான் இருக்குன்பா. ஜோரோ எனக்கு ஒன்னும் மேல தீவு இருக்க போலாம் தெரியலேன்பா. ராபின் உங்களுக்கு புரியல போல, ஐலாண்ட்னா ஐலாண்டா இருக்காது, அங்கேயே தனிப்பட்ட கடல் இருக்குன்பா. இதை கேட்ட எல்லாரும் வாய பழந்திருப்பாங்க. சாஞ்சி எனக்கு இதுல இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்குன்பா. லூஃபி அப்படின்னா மேல இருக்க கடலுக்கு போலான்பா. உசாப் ஷிப்ப மேல விடுங்கடான்பா. ராபின்ல லூஃபியோட வாய அடைச்சு விட்டுருப்பா. சாஞ்சி நம்மளால பறக்க முடியாதுன்னு தெரியாதான்பா. ராபின் நானுமே அந்த ஸ்கை ஐலாண்ட பார்த்ததும் இல்ல, அதை பத்தி தெரிஞ்சும் பேசல, ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள சொன்னான்பா. நாமே அது வெறும் வதந்தியா தான் இருக்கும், மேல எப்படிங்க ஐலாண்ட்லாம் இருக்குன்பா. ராபின் அப்படி இல்ல நேவிகேட்டர், இப்ப நம்ம கன்சர்ன் பண்ண வேண்டியது லாக் போஸ்ட் மேல காட்டுது, அப்ப நம்ம எப்படியாவது அங்க போய் தான் ஆகணும். நீ உன்னோட உள்ளுணர்வுகளை நம்பு. நீ என்ன மாதிரியான வினோதமான விஷயங்களை பார்த்தாலும் லாக் போஸ்ட் சொல்றத நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதான் இங்க மறுக்க முடியாத ரூலா இருக்கும். நம்ம தலைக்குள்ள ஒரு காமன் சென்ஸான விஷயம் இருக்கு இல்லையா, மேல எப்படி ஐலாண்ட் இருக்கும், ஓஷன் இருக்கும்னு. ஆனா அதெல்லாம் தாண்டி லாக் போஸ்ட் மேல காட்டுதுன்னா அதை நம்பி நான் என் உயிரையும் பணையம் வைப்பன்பா. இதுக்கப்புறம் ராபின் கஃபன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. சாப்பர் மண்டையோட்ட வச்சுட்டு அவன் என்ன பண்றான்பா. நாமே உங்களுக்கு இருக்க எல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸா இருக்குங்கன்பா. சாஞ்சி டெத் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுனாலே வேற மைண்ட் அண்ட் டிக்ஷனரியில இருக்குன்பா. ஜோரோ லூஃபி எங்கன்னு பாப்பான். பார்த்தா லூஃபியும் உசாப்பும் அந்த ஷிப்க்கு போயிருப்பாங்க. இப்ப என்ன தலைவலியை கொண்டு வர போறானுங்களோன்பா. ஜோரோ சாப்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்பாங்களா இருக்குன்பா. ராபின் அந்த மண்டையோட்ட சரி பண்ணிருப்பா. சாஞ்சி புதுசு போலவே இருக்குன்பா. ராபின் இந்த மண்டையோட்ல இருக்க ஓட்ட ஏதோ மனுஷன் போட்ட போல இருக்குன்பா. சாஞ்சி யாராவது கொண்டிருப்பாங்களோன்பா. ராபின் இல்ல, இது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல கிரேட்டரைசேஷன் சொல்லுவாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட். என்ன டாக்டர் சரிதானு கேப்பா. சாப்பர் அதே தான், பிரெயின் டியூமர் சரி பண்றதுக்காக அது காலங்கள்ல இப்படி ஓட்ட போட்டு ட்ரீட் பண்றது வழக்கம், ஆனா அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேன்பா. ராபின் தோராயமா கணக்கு போட்டு பார்த்தா இந்த மனுஷன் 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவனா இருக்கணும். நான் கான்பிடென்டா சொல்லுவேன், இந்த ஆளு 30 வயசுல செத்துருக்கான். ஏதாவது கடல்ல பிரயாணம் பண்ணும் போதே முடியாம செத்துருக்கணும், அதான் கஃபன்ல போட்டிருக்காங்க. இவன் பல்லு மத்த போன்ஸை விட புதுசு போலவே இருக்க காரணம் சவுத் ப்ளூல இருக்கவங்க தார தேய்க்கிறது வழக்கம், அதனாலதான் அப்படி இருக்கணும். இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தாங்க போதே புக் எடுத்து பார்த்துட்டு சென்ட் பிரிஸ் சவுத் ப்ளூல இருக்க பிரிஸ் கிங்டம் சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். இவங்க கரெக்டா கிளம்புனது 208 வருஷத்துக்கு முன்னாலன்பா. நாமி ஷிப்பை பார்த்ததும் ரெகக்னைஸ் பண்ணிருப்பா. இதே ஷிப் தான் மேல இருந்து விழுந்துச்சுன்னு. ஜோரோவும் அதே தான் சொல்லுவான். ராபின் இந்த ஷிப்ல இந்த க்ரூ எல்லாம் செத்து 200 வருஷமா கண்டிப்பா அந்த ஷிப் மேலதான் தெரிஞ்சிருக்கணும்பா. நாமி வெறும் எலும்புகளை வச்சு எவ்வளவு கண்டுபிடிச்சிங்களேன்பா. ராபின் செத்தவனா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறான். அவனை சுத்தி இருக்க விஷயங்களும் ரெக்கார்ட்ஸும் தான் பேசும். அதெல்லாம் தாண்டி இந்த சர்ச் பார்ட்டி அண்ட் க்ரூ எல்லாம் செத்துட்டாங்க. ஷிப்ஸ்ல தேடி பார்த்தா தான் ஏதாவது தெரியும்பா. நாமி ஆனா அதான் மூழ்கிட்டு இருக்கேன்ட்டு லூஃபி தண்ணிக்குள்ள திணறத பார்த்துட்டு, அடே உன்னாலதான் நீந்த முடியாதுல, என்னடா பண்றேன்னு கத்துவா. லூஃபி காப்பாத்து நாமின்பா. இதுக்கப்புறம் லூஃபி வந்ததும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சாதிச்சிட்டன்பா. பார்த்தா ஸ்கைப்பியா மேப்பை கொண்டு வந்திருப்பான். ஒன்ஸ் ஸ்கை ஐலாண்ட் இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆயிருப்பாங்க. நாமி மேப் இருக்கு ரைட், எப்படி போறது, கூடவே பல ஃபேக்கான மேப்ஸும் புழக்கத்துல இருக்குன்பா. எல்லாரும் அப்படியே டெப்ரஸ் ஆயிருப்பாங்க. நாமி அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் எப்படி போறதுன்னு உறுதியே இல்லாம இருக்கம்லன்பா. இதுக்கப்புறம் நாமி லூஃபி அடிச்சுப்பாங்க. உசாப் ஏமா ஷிப்ப எதுவும் பண்ணாம பேசுமான்பா. சாஜி நாமி கோவப்படுறப்ப கூட அழகா இருக்காயான்னு பாப்பான். லூஃபி வானத்துக்கு போய் ஆகணும், எனக்கு வேற அதை பத்தியும் கவலை இல்லைன்பா. நாமி மண்டையில கொட்டிட்டு இங்க எது போறக்கு என்ன மேல வலிக்கு இது கட்டி வச்சிருக்கானுங்களா, நமக்கு ஏற்கனவே ராபின் பல தகவல் கொடுத்துருக்கா. அதெல்லாம் தாண்டி அவ்வளவு பெரிய ஷிப்பே மேல போயிருக்கு. இப்ப அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணி மேல போனாங்கிறத ரியலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் அங்க போறக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உசாப் ஆனா கப்பல் தான் மூழ்கி போச்சேன்பா. நாமி அப்ப அதை நம்ம மீட்கலான்பா. உசாப்பன் லூஃபில பயங்கர சீரப்பா இருப்பாங்க. ஜோரோ அதை எப்படி முடியும்பா. சாப்பர் மீட்கிற
இருக்கிறதான்பா. ராபின் நல்ல பிளான் அவங்களுக்கு கிடைக்கல போலன்பா. இதுக்கப்புறம் மான்ஸ்டர் ட்ரியோவை தான் அனுப்புவாங்க. உசாப் தான் அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான். இது இடத்துல சி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். நாமி பார்த்து போயிட்டு வாங்கடான்பா. சாப்பர் மேல இருந்து பேசுறப்ப லோஃபி இங்க டன்ஸ் கணக்குல மான்ஸ்டர் இருக்குன்பா. ஜோரோ இங்க பாம்புகளோட இருப்பிடமே இருக்குன்பா. சாஞ்சியும் பேசும்போது நாமி நீங்க பாட்டுக்கு உள்ள போங்கடான்பா. உசாப் அவங்க செத்துருவாங்கன்பா. நாமி கவலைப்படாத, அவங்க சாக மாட்டாங்கன்பா. அடுத்து சாப்பர் கூப்பிட்டு பிரேக் மட்டும் டைட்டா பிடிச்சுக்கன்பா. உசாப் நல்ல வேலை நான் போகலின்பா. இதுக்கப்புறம் த கிங் ஆஃப் த செல்வேஜரான மாசிரா வந்திருப்பான். அவன் பைரட்டோட உள்ள விழுந்த ஷிப்பை மீட்கிறது நாங்களா மட்டும் தான் இருக்குன்பா. நாமி மரங்கள் கேசுகளா இருக்குமோட்டு பார்க்கும்போது மாசிரா இங்க உங்களுக்கு என்ன வேலை, இது என்னோட இடம்பா. நாமி ஓ இடமாங்கப்போம். மசிரா அதேதான், இங்க மூழ்கிற ஷிப்பெல்லாம் நான் தான் மீட் பண்ணபா. ராபின் அப்ப நம்ம வேலை ஈஸின்பா. உசாப் ஏற்கனவே 3 பேர் போயிருக்காங்களேன்பா. நாமினி அதை சொல்லாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா போதும்பா. மாசிரா அப்படி முணுமுணுக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்பா. நாமி நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்பா. மாசிரா எங்கிட்ட கேள்வியாச்சே கேளுன்பா. நாமி நீங்க நிஜமாலுமே ஷிப்பை மீட்க போறீங்களான்பா. அவன் நீ மங்கி ஃபுல்லா இருக்கிறத பார்க்க போறேன்பா. நாமி அப்படி நாங்கவோம். மாசிரா ஹேண்ட்ஸம்னு சொன்னான்பா. நாமி ஆமாங்க சூப்பரா தான் இருக்கீங்கன்பா. அவன் வெக்கம்லாம் படுவான். உசாப் கால கொடுமையை கதிரவான்பா. உசாப் அது சரி, நீ அந்த கப்பலை மீட்க போறே இல்லையான்பா. மாசிரா கப்பல் மீட்கிறதுக்கு இல்லைனா இந்த வழியா வர கப்பலை சேதப்படுத்தினாவது அதை மீட் பண்ணான்பா. நாமி அப்ப நாங்க அதை பார்க்கலாமான்பா. மாசிரா நீ இப்பெல்லாம் பார்த்தது இல்லையா, சரி நானே உனக்கு காட்டுறேன்பா. நாமி இப்போதைக்கு நம்ம விஷயங்கள் எப்படி போகுதுன்னு சும்மா உட்காந்து பார்த்தா போதும்பா. மசிராவோட ஆள் ஆல்ரெடி ஒருத்தன் உள்ள போயிருப்பான். பார்த்தா பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருப்பான். மசிரா திரும்ப சீக்கிங்ஸான்னு கேட்பான். குரூல இருக்கவன் இல்லைங்க யாரோ போட்டு குத்துன போல இருக்குன்பா. இதை கேட்ட நாமி அந்த பைத்தியக்காரனுங்களா தான் இருக்குன்பா. மசிரா இவங்களை கூப்பிட்டு இங்க பாருங்க, கடலுக்குள்ள ஏற்கனவே இன்னொருத்தனுங்க இருக்காங்களாம், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்பா. நாமியும் உசாப்பும் அப்படிங்களா சரிங்கன்பாங்க. மசிரா இதுக்கப்புறம் நம்ம போய் மீட்கிறோம்பா. க்ரூ மெம்பர்ஸ் சரின்னு கத்துவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ஷிப் கிட்ட போனதை காட்டுவாங்க. மசிரா அந்த பக்கம் நாமிக்கு கை காட்டி வளைஞ்சுக்கிட்டே இருப்பான். நாமி டே அவங்களுக்கு தெரியாம இந்த வேலையை செஞ்சுட்டே இருன்பா. உசாப் நான் பாத்துக்கிறேன்பா. மசிரா நம்ம அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஷோ காட்டணும்பா. பார்த்தா அவங்க செய்யற வேலையை பார்த்துட்டு உசாப் இதெல்லாம் பிரைடு தாண்டியும் செய்வாங்க போலேன்பா. நாமே அவங்க கேப்டனுக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கனால இப்படி செய்வானுங்களோன்பா. இதுக்கப்புறம் லூஃபி சர்ச் பண்றதை காட்டுவாங்க. பார்த்தா ஒரு பாட்டு எடுப்பான், அப்படியே உடஞ்சிருக்கும். ஜோரோ கத்திகளை பார்த்துட்டு இருப்பான். சாஞ்சி ஒரு பக்கம் போலான்னு பார்ப்பான், பூட்டி இருக்கும், உடச்சிட்டு போவான். அங்க ஒரு ஃபீமேலோட போட்டோ இருக்கு, எடுத்து பார்த்திருப்பான். இதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட பூட்டை உடச்சிட்டு ஆர்வமா பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு இறகு மட்டும் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல மசிராவோட ஆட்கள் கீழே இருக்க ஷிப்பை மொத்தமா பிடிச்சிருப்பாங்க. லூஃபி என்னடா நடக்குதுன்னு கத்திருவான். நாமி கையை வச்சு ஜஸ்ட் மிஸ்ல கவர் பண்ணிருப்பா. மசிரா நோட் பண்ண போல இருக்கும். உசாப் அப்படியே தசை திருப்ப ஆரம்பிச்சிருப்பான். ஆமா உங்க ஷிப் முன்னால அந்த மங்கி இருக்குல்ல, அது என்னன்னு கேட்பான். மசிரா உனக்கு சூப்பரான கண்ணு இருக்கு தம்பின்ட்டு, இந்த ஒரு விஷயத்த பர்சனலா நானே தான் டிசைன் பண்ணன்ட்டு, கண்டிப்பா நான் அடுத்து பண்ண போற விஷயத்த பார்த்துட்டு நீங்க விரும்புவீங்கன்ட்டு, அடே பார்கோ ஹண்டரை லான்ச் பண்ணுங்கடான்பா. அவங்க அந்த ஒரு விஷயத்த லான்ச் பண்றத பார்த்துட்டு உசாப்பன் சாப்பர் இது பார்க்கவே வேற லெவல்ல இருக்குன்பாங்க. நாமி என்னடா இதெல்லாம் அன்பா. இதுக்கப்புறம் பார்கோ ஹண்டருக்கும் ஷிப்புக்குமான மீட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது போய் அதை பிடிக்கவும் பார்கோ ஹண்டர் லாக் பண்ணிடுச்சு. மசிரா அதுக்கப்புறம் காத்த ஊத ஆரம்பிச்சா போதுன்னு பாரு. எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாமி இதை பார்த்துட்டு வாய பொழந்திருப்பா. இது எப்படி சாத்தியம், வெறும் இவனோட பிரத்தை வச்சு அதை மொத்தமா கவர் பண்ண போறானான்பா. பார்த்தா மசிரா ஊத ஆரம்பிச்சிருப்பான். பார்த்தா அந்த ஷிப்போட பாடி மேல நகரவே ஆரம்பிச்சிருக்கும். மசிரா அதுக்கப்புறம் அவனோட ஆட்கள் கிட்ட அவ்வளவுதான் சீக்கிரமா இழுக்க ஆரம்பிங்கடான்பா. அந்த ஒரு சைட் ஆஃப் டீம் ரொம்பவுமே காத்தழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் மசிராவோட ஆட்கள் கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி ஷிப்ஸ்ல ஆள் இருக்காங்கன்னு. மசிரா அதை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இடப்பட்ட அந்த கனெக்ஷன்ங்கிறது கட் ஆயிருக்கும். மசிரா எல்லாம் ரொம்ப கடுப்பாயிருப்பான். என்னோட ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆட்கள் எதுக்கடா தாக்குறீங்க, கண்டிப்பா இன்ட்ரூடர்ஸ் உங்களை நான் விட மாட்டேன்டான்பா. இந்த ஒரு மொமெண்டே ஆக்வர்டா இருக்கும். பார்த்தா போட்டோ எடுக்கிற போல மசிரா பின்னால பேக்ரவுண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பான். நாமி நாங்க உங்களை போட்டோல எடுக்கலீங்கன்பா. மசிரா என்ன எடுக்கலையான்பா. உசாப் அப்படின்னா நம்ம போட்டோ எடுப்பிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தானான்பா. இதுக்கப்புறம் மசிராவோட ஆட்கள் கான்டாக்ட் பண்ணி பாஸ் சீக்கிரம் உதவருக்கு வாங்கன்பாங்க. மசிரா நீங்க மீட்கிற பண்ணி நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க, நான் வரேன் தனியான்ட்டு உள்ள குதிச்சிருப்பான். நாமே உசாப் தான் இந்த விஷயத்துல ஷாக் ஆயிருப்பாங்க. ஒரு சீக்கிங் மசிராவை நோட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வரும். அவன் மங்கி பஞ்ச் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். மசிரா கரெக்டா ஷிப்புக்கு வந்திருப்பான். உள்ள இருக்க நம்ம ஆளுங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. லூஃபி நான் தான் சொன்ன பாத்தீங்களா இங்க காத்து இருக்குன்பா. ஜோரோ இவ்வளவு காத்து இங்க என்ன பண்ணுது, அதெல்லாம் தாண்டி இதை மீட்க பாக்குறாங்கன்னா இது எதுக்காகன்பா. அவன் தொல்ல ஒரு ஆக்டோபஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கும். சாஞ்சி கண்டிப்பா மேல இருக்க நாமியன் ராபினுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும், நான் உங்களை கான்டாக்ட் பண்ண பார்த்தா ஆனா ரெஸ்பான்ஸ் வரலையன்பா. மசிரா இங்க ஷிப் உடச்சிட்டு வந்துட்டு என்னோட இடத்துல நான் மீட் பண்ணி பண்றப்ப யாரா தொலை பண்ண வந்ததுன்பா. லூஃபி டே மேக்கப் சூப்பர்ன்பா. மசிரா மங்கி ஃபுல்லா இருக்கானான்னு கேட்பான். லூஃபி அப்படியே குரங்கு மாதிரி இருக்கீன்பா. ஜோரோ என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்பா. லூஃபி என்ன கேட்க வந்தீன்பா. சாஞ்சி அடையின்ட்டு மசிரா கிட்ட நீ யாரப்பான்னு கேட்பான். மசிரா உங்களோட கண்கள் சூப்பரா இருக்குப்பா, என்னை பார்த்ததுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்பா. ஜோரோ முதல்ல நீ யாருன்னு சொல்லி தொழடான்பா. இந்த இடத்துல ஒரு பெரிய சீக்கிங் வந்த போல இருக்கும். மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிர்வு தெரியும், பட் உள்ள இருக்கவனுக்கு ஜாலியா கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. மசிரா ஈஸ்ட் ப்ளூல இருந்தா வந்தீங்கன்பா. லூஃபி அதெல்லாம் விட மாசு நீ கொரில்லா போல இருக்க பாரு அதாயான்பா. 2 பேரும் இப்படி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கப்ப பார்த்தா அவங்களை அப்படியே ஜெயண்ட் டர்ட்டில் முழுங்கி இருக்கும். அது மேல பரவும் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. நாமே ஐலாண்ட் ஒசரத்துக்கு ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல எல்லாத்துக்கும் தெரியுதான்னு கத்துவா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மான்ஸ்டர்ஸ் அப்பியர் டோன்ட் மெஸ் வித் த ஒயிட் பியர்ட் பைரட்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. அப்புறம் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி, மசிராவை இந்த எபிசோட்ல தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இவனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்
வெர்ஷன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.